இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அத்தியாயம் 7, 8, 9 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். ஊழியத்தின் வழியாக இறையாசி பெறும், நன்மைகள் பெறும் இறை மக்கள் திருப்பணியாளர்களின் உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு அநீதியின் பேய்களை ஓட்டும் அதிகாரம் தந்து ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். ஆனால் இன்று ஊழியக்காரர்களின் ஊதியம், உடை, உறைவிடம் குறித்து பொது வெளியில் நமது திருச்சபை பெயரை பயன்படுத்தி மட்டுப்படுத்தி விமர்சனம் செய்கின்றோம். அவர் திருப்பணியாளர்களின் கண்ணியத்தை பொது வெளியில் வீணில் வழங்காமல் இருக்க முயற்சி செய்வோம். ஆமேன்.